இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கோயிலு கும்பாபிஷேகம் பண்ணாம அப்படியே கிடக்குது. அதை யாருமே கண்டுக்காம இருந்தா என்னடா அர்த்தம்? உங்களை காக்குற எனக்கு நீங்க செய்யற நன்றி கடன் இதானா? எங்களை மன்னிச்சிரு அத்தா. நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா என் ஒரே மக அபிராமி இறந்து போயிட்டா. அந்த துக்கத்தினாலதான் நாங்க கும்பாபிஷேகம் பண்ண முடியாம போயிடுச்சு. மன்னிச்சிராத்தா. உன் வீட்டுல நடந்த துக்க காரியங்கிறது உன் தனிப்பட்ட பிரச்சனை. அத கோயில் பிரச்சனை ஆக்குவியா? இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொல்ல அத்தா. சொல்லுங்க அத்தா. உன் தனிப்பட்ட பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்து. அதான் ஊருக்கு நல்லது. அப்பதான் அத்தா மனசு குளிரும். சரி அத்தா, நீயே சொன்னதுக்கு அப்புறம் இனிமே நாங்க கும்பாபிஷேகத்தை தள்ளி போட மாட்டோம். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆமா அத்தா, நாங்க உடனே கும்பாபிஷேகம் நடத்துறோம். நீ மட்டும் கோவப்பட்டு எங்களை சோதிச்சிடாத அத்தா. ஆமா அத்தா, கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி வருஷம் தவறாம விழா எடுக்கிறோம். எங்க ஊரை நல்லபடியா காப்பாத்து ஆத்தா. சொன்னத இந்த தடவையாவது சரியா செய்யுங்க. இந்த ஆத்தா எப்போ உங்களுக்கு துணை இருப்பா. இந்த ஆத்தா உங்களுக்கு துணையாவே இருப்பா. அம்மா அம்மா தாயே, எனக்கு என்னாச்சு? உடம்புல ஏதோ சக்தி பூந்த மாதிரியே இருந்துச்சு. பூசாரி ஐயா, உங்க மேல சாமி வந்துருச்சு. அப்படியா? சாமி வந்து என்ன சொல்லுச்சு? நல்ல விஷயம் தான் சொல்லிச்சு. கோவில் கும்பாபிஷேகத்தை சீக்கிரம் நடத்தணும்னு சொல்லிச்சு. ஆத்தா என் மேல வந்து நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கா. ரொம்ப சந்தோஷம். அம்மா, அப்ப கும்பாபிஷேகத்தை சீக்கிரம் பண்ணிடலாம்ல? கண்டிப்பாங்க. இனிமே எந்த தடையும் இல்ல. பண்ணிடலாம், கண்டிப்பா பண்ணிடலாம். அப்ப நாங்க வரோம்மா. போயிட்டு வரோம்மா. வாங்க.